அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் நமக்காக. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜூலை 18ஆம் தேதி இந்த நல்ல ஹோலிடே ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு நான் தியானத்துக்கு எடுத்திருக்கிற தலைப்பு அவர் உயிர் தெழுந்து இருக்கிறார் நமக்காக. He is risen for us. இந்த தலைப்புல தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த நல்ல நாளை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு நீங்க உயிர் தெழுந்து இருக்கிறீங்கன்றது நமக்காக என்ற ஒரு விஷயத்த நான் பேச போறேன். ஆண்டவரே, நீங்க உயிரோட இருக்கிற விஷயத்த நான் ஜனங்களுக்கு இன்னும் அதிகமா நான் உறுதிப்படுத்துற ஆண்டவரே, உங்க மூலமா ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த வார்த்தைகள் உங்களோட வார்த்தைகளா இருக்கட்டும் ஆண்டவரே, சத்தியமுள்ள வார்த்தைகளா இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த தேவ சத்தியத்தை ஜனங்களுக்கு இன்னும் தெளிவா நான் சுலபமா புரியுற வகையில நான் சொல்ல ஆண்டவரே, எனக்கு ஆவியானவரே உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செய்தி யார் யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்த்தோம் ஆண்டவரே. நீங்க உயிரோடு இப்ப கூட இருக்கிறீங்கன்றது ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஆண்டவரே. அதுக்காக எனக்கு ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்து ஆண்டவரே, செய்தி மூலமா ஜனங்கள் கண்கள் திறக்கட்டும். உங்களோட கிருபையுள்ள கருத்துல எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. இன்றைய தலைப்பு அவர் உயிர் தெழுந்து இருக்கிறார் நமக்காக. He is risen for us. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பேசுகிறேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தான். அவர் மாசத்துல பூமிக்கு வந்தாரு, ப்ரீச் பண்ணாரு, சிலுவையில அறையப்பட்டு மரணம் அடைந்தாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்து எழுந்தாரு, 40 நாள் தன் சீஷர்களுக்கு ஒவ்வொரு நாள் தரிசனம் ஆயிட்டாரு, அதுக்கப்புறமா வானத்துல போயிட்டாரு. அந்த வரைக்கும் தான் நமக்கு நிறைய பேருக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனா அவர் ஒவ்வொரு நொடியிலும் உயிரோடு இருக்கிறது நம்மளால உணர முடியும். We can feel it. அவர் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறார். He is a living God. அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு இன்னும் தெளிவா ஈஸியா புரியுற வகையில இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஸோ நம்ம வேதத்துல படி அவர் உயிர் தெழுந்திருக்கிறார்ன்றது ஆதார வசனங்களை நம்ம படிச்சிடலாம். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 22, 23 வாசிப்போம். அதே மாதிரி ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஆமென். மார்க் 16:13. அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. ஆமென், ஆமென். சோ தூதர்கள், தேவ தூதர்கள் சொல்லிட்டாங்க, ஆனா ஜனங்களும் நம்பவில்லை. அந்த டைம்ல நம்பல. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் உயிரோட இருக்கிறாருன்னு சில பேருக்கு இப்ப கூட சந்தேகம், நம்ப மாட்டாங்க. சோ அப்படிதான் அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது பாருங்க. ஆனா அவர் உயிரோட இருக்கிறாருன்றது ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவா இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சில ஒரு எனக்கு நிறைய நான் சாட்சிகள் கேட்கறது உண்டு. நார்த் இந்தியால ஒரு 9 years கேர்ள், அவ நோயில சிக்கா படுக்கையில ஆகி இறந்தே போயிடுறா. ஸோ அவளை கிராமத்து ஜனங்கள்லாம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு வயல்ல ஃபீல்டில் அவளை அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணி 2 நாள் கழிச்சு அந்த இடத்துல ஒரு ஆடு மேய்க்கிறதுக்கு சில சின்ன பசங்களாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறக்குள்ள அந்த பசங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குதா, முழுமுழுப்பு சத்தம் கேட்டுதான். அதுக்கப்புறம் அங்க எங்க இந்த சத்தம் இருக்குதுன்னு அந்த கல்லறை கிட்ட போனாக்கா அங்கதான் சத்தம் கேட்டுட்டு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த சின்ன பசங்க எல்லாம் போய் அந்த பேரண்ட்ஸுக்கும் அந்த ஊர்ல பஞ்சாயத்துக்கார ஊர் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் போய் சொல்லி இந்த மாதிரி இந்த இடத்துல சத்தம் கேட்டுட்டு இருக்குது, வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அவங்க பாக்குறாங்க, அந்த கல்லறைக்குல தான் சத்தம் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ திறந்து அந்த பாடி எடுக்கிறாங்க. பார்த்தா கொஞ்சம் உயிர் ஊசலாடிட்டு இருக்குதுதான். ஸோ உடனே அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க வீட்டில் பார்த்து அவங்க எல்லாம் பார்க்கறக்குள்ள அவளுக்கு முழு உயிர் வந்துடுச்சா. ஸோ அப்போ நம்ம எல்லாம் யோசிச்சு பார்த்தா அந்த குடும்பத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க, இறந்த மகள் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த நேரத்தில் அந்த ஸ்திரீகளுக்கு போய் அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு. ஆனால் ஜனங்க சிலர் நம்பவில்லை.
ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் உயிரோடு இருக்கிறாருன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இப்போ வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ ரெசரக்ஷன் டே வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறது எதுக்குன்னா அவர் உயிர் தெரிஞ்சிருக்கிறார், உயிர் தெரிந்த இயேசு இப்போ உயிரோடு இருக்கிறாருன்ற ஒரு கொண்டாட்டத்தை இன்னி வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ அவர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறதுனால அப்போ அதில் அவர் எதுக்கு இறந்தாரு? Why did he died? ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வேத வசனத்தில் பார்ப்போம். ஸோ அவர் உயிரோடு இருந்தக்குள்ளோ ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் எதற்காக இறந்தாரு, எதற்காக உயிர் தெரிந்திருக்கிறாருன்றது ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? ஸோ அவர் எதற்காக மரித்தார் அந்த ஒரு விஷயத்தை நம்ம வேதத்தில் பார்ப்போம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஆமென். சோ கிறிஸ்து வந்து மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கிறார். அவரு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இன்றும் உயிரோட இருக்கிறார். அதனாலதாங்க அவர் மரித்தாரு. ஸோ அது ஒரு மரித்தோட சரி அதோட நிறுத்தல, அவர் எழுந்து மரித்தோர் மேலும் உயிரோடு இருந்து நமக்காக அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அந்த ஒரு விஷயத்த பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சாட்சிகள் நான் பார்க்கறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சாட்சிகள்னாக்கா. ஸோ அதில் வந்து ஒரு நபர் அவர் வந்து சென்னையில் சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு டெஸ்டிமனி சொன்னார், தன்னோட ஓன் அனுபவத்தை சொன்னாராம். அந்த வந்து அனுபவத்தை நானும் கேட்டிருக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, அவர் லாரி டிரைவர். அவர் லாரி டிரைவரில் வந்து லாரி ஓட்டிட்டு போகிறக்குள்ள வந்து லாரி ஆக்சிடென்ட் ஆயிடுது. லாரி ஆக்சிடென்ட் ஆகிட்ட பிறகு அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. இறந்து போயிட்ட பிறகு அவர் வந்து அந்த சடலத்தை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வராங்க. 3 நாள் சவ அறை மார்ச்சரியில் வச்சிடுறாங்க. 3 நாள் அந்த பணத்தை வச்சிடுறாங்க. ஸோ 3ஆம் நாள் ஆகிட்ட பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்தாங்களாம். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்த பிறகு அவங்க பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுன்றது வந்து சுற்றி நின்றுக்குள்ளோ அந்த அதில் வந்து அதே மாதிரி ஒரு சத்தம் வந்ததா, முதல்ல சத்தம் உயிர் இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் வந்ததா. உடனே அவங்க போய் டாக்டருங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சாங்களா, ஐயோ இது உயிர் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கன்னு. ஸோ அப்புறம் டாக்டருங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறாங்க. ஒரு பெரிய சர்ஜரி பண்ணுறாங்க. அந்த கால் வந்து ரொம்பவே டேமேஜாக இருந்ததால அந்த காலை எடுத்துட்டாங்க. எடுத்துட்ட பிறகு அவருக்கு உயிர் வந்துடுச்சு. உயிர் வந்துட்ட பிறகு அவருக்கு செயற்கை கால் போட்டுட்டு அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுற டைமில் வந்து அவங்க கேட்டாங்களா, ஐயா நீங்கள் 3 நாள் எங்கே போயிருந்தீங்க? ஏன்னா 3 நாள் அவங்க சவ அறையில் வச்சிருந்தது டாக்டருங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இவர் கேட்டாங்க, நீங்கள் 3 நாள் எங்கே போனீங்க? அப்போ அவர் சொன்ன ஒரு உண்மையை சம்பவத்தை சொல்கிற பாருங்க. 3 நாள் அவர் எங்கே போனார்னாக்கா, கீழே பாதாளத்தில் வந்து ஸ்டெப் இருக்கா, நடந்து கீழே போயிட்டே இருக்கிறாரா, அவரால் மேலே வரவே முடியலையா. அவ்வளோ இருட்டா இருந்துச்சு அந்த பாதாளம். ஒரு துளி கூட வெளிச்சம் இல்லையா. ஸோ கீழே இறங்கி ஒரு 2000 அடி குழிக்குள்ள இறங்கிட்டாரா. ஐயோ என்ன இவ்வளோ இருட்டா இருக்கு, என்னால் இங்கே வாழவே முடியாது ஆண்டவரே, எனக்கு வந்து ஒரு துளி வெளிச்சம் வேணுமே. அந்த மாதிரி ஆண்டவரே எனக்கு காப்பாத்துங்க, எனக்கு ஏதாவது எனக்கு வெளிச்சத்தை கொடுங்க, உங்களோட வெளிச்சம் எனக்கு வேணும்னு இறைவனே கூப்பிட்டாராம். அப்போ வந்து ஒரு மயமான ஒரு வெளிச்சத்துல ஒரு நபர் வந்தாராம். அவ்வளோ பியூர் ஒயிட்டா இருக்கிற ஒரு வெளிச்சத்துல அந்த இருட்டான இடம் அவ்வளோ வெளிச்சமாயிடுச்சா. அப்புறம் அவர் பார்த்துட்டு அவர் சொன்னாரா, நான் தான் இயேசு, ஐ ஆம் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரா. நீ போப்பா, உனக்கு இன்னொரு டைம் வரல, நேரம் வரல, அதனால நீ போயிட்ட பிறகு என்னை பற்றி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணாரா, டிஸ்சார்ஜ் எல்லாம் வீட்டுக்கு ஆகிட்டு பிறகு இப்போ வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமே, அதனால பால் எல்லாம் வாங்கி ஒரு சைக்கிளில் வந்து செயற்கை கால் வச்சுட்டு போய் சைக்கிள் பிஸ்னஸில் அந்த பால் எல்லாம் விற்றுட்டு ஒவ்வொரு டைமும் அவரோட வல்லமையை பற்றி அவரோட மகத்துவம் பற்றி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் உயிரோடு இருக்கிறக்குள்ளவும் அவரோட அற்புதங்கள் நடந்திருக்கு. அவர் மரித்தவருக்கும் உயிரை கொடுத்து அவரோட அற்புதங்களை சொல்ல வைக்கிறார் ஜனங்களுக்கு. இதே மாதிரி தாங்க எனக்கும் நடந்தது. ஜூலை 3ஆம் தேதி
2019 எனக்கு சர்ஜரி ஆனப்போ நான் இறந்துட்டு மேலே போனேன். ஆண்டவரோட தரிசனம் ஆச்சு. ஆனால் எனக்கு அவர் கடைசியில் சொல்லி அனுப்பின வார்த்தை இதே வார்த்தை தாங்க, உனக்கு இன்னும் நேரம் வரல, நீ உன் குடும்பத்தோடு உன் பிள்ளைகளோடு இன்னும் சில காலம் நீ வாழ்ந்துட்டு வா. ஆனால் என்னை பற்றி, என்னோட வல்லமை பற்றி, என்னோட அற்புதங்களை பற்றி நீ சொல்லணும் ஜனங்களுக்குன்னு அந்த செய்தியை சொல்லி என்னை அனுப்புனாங்க. இப்போ வரைக்கும் அவரோட வல்லமை மகத்துவங்களை நான் ஒவ்வொரு வாரத்துக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் யாரெல்லாம் பார்க்குறானோ அவங்கள்ட்ட அவங்க என்னோட உண்மையான சம்பவம், அவர் நான் கண்ட காட்சியை நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனை நான் மகிமைப்படுத்திட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி அவர் மரித்தவருக்கும் ஜீவனா இருக்கிறார். இதுதான் இந்த வேத வசனத்தோட கருத்து. இதுதாங்க, மரித்தவர் மேலும் ஜீவனா இருக்கிறாரு, ஜீவனுள்ளவருக்கும் ஜீவனா இருக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இன்றும் உயிரோடு இருக்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. சரி, இப்ப இவர் உயிரோடு இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னலாம் நம்ம கேட்கலாம். சரி, இப்ப அவர் உயிர் தெழுந்த இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டாரு. 40 நாள் தன் சீஷர்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் தரிசனம் கொடுக்கிறார். வாசிப்போம். அப்போஸ்தலர்ல ஆக்ட்ஸ்ல 1 அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். சோ இந்த மாதிரி அப்போ அந்த சீஷர்கிட்ட கூட நான் உயிரோட இருக்கிறேன்னு அவர் காண்பிச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் காண்பிச்சுட்டு இருக்கிறாரு. யாரெல்லாம் மரித்தவருக்கு உயிர் கொடுத்துட்டு அவருக்கு காண்பிச்சுட்டு ஜனங்களுக்கு சொல்லு போ நான் உயிரோட இருக்கிறேன்னு அனுப்பிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ வரைக்கும் அவர் உயிரோட இருக்கிறாருங்க. ஸோ அவர்னா மாம்சத்துல அவர் ப்ரீச் பண்றதுக்குள்ள சில அற்புதங்கள் ஒரு 2 விஷயத்த நான் சொல்றேன். அவர் என்ன பண்ணாரு அற்புதம், அவருக்கு உயிரோட மாம்சத்துல இருக்கிறக்குள்ளோ நீங்க நீங்க படிச்சுக்கங்க வசனம் மட்டும் நான் சொல்றேன். லூக்கால 5ஆம் அதிகாரத்துல 1-6 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். அவர் பிரச்சாரம் ப்ரீச் பண்றதுக்குள்ள ஜனங்களுக்கெல்லாம் ப்ரீச் பண்ணி அவங்க எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அப்போ பீட்டர் சொல்றாரா, ஆண்டவரே நான் ராத்திரியெல்லாம் நான் மீனுக்கு நான் வலை வீசி போட்டுட்டே இருந்தேன், எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்படியா, சரி வா பீட்டர், நீ போ படகு எடுத்துட்டு போய் அந்த வலது பக்கத்துல ஆழமான இடத்துல நீ போடு, அப்போ உனக்கு மீன் கிடைக்கும். சரின்னு போய் போடுறாரு. வலையில அத்தனை மல்டிபிள் மீன் கிடைக்குது. ஒரு படகு ரொம்பி ஆயிடும், இன்னொரு படகு வருது, அதுவும் காலியா இருக்கும், அந்த படகும் ரொம்பிடும். ஸோ 2 மடங்கான படகு ரொம்பி அவ்வளோ ஏராளமான மீன்கள் கிடைச்சது. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆச்சரியம் ஆயிடுச்சா, ஆஹா எவ்வளோ மீனுங்க. அப்போ இயேசு சொல்றாரா, இதுக்கு மேலே நீ மீன்களை பிடிக்காத பீட்டர், ஜனங்களை மனிதர்களை பிடின்னு சொல்றாரா. ஸோ அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜீசஸை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி வருவாங்க. இப்போ இயேசு இறந்துருவாரு. ஸோ 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு இப்போ என்ன பண்றாரு? ஸோ அவர் உயிரோட இருக்கிறவங்களோ அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. மரித்தும் எழுந்து அவர் உயிர் தெழுந்தல் ஆனதற்கும் அற்புதங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆதார வசனம் நம்ம இருக்கு. நீங்க லேட்டர் படிச்சுக்கங்க. ஜான்ல 21ஆம் அதிகாரத்துல 1-7 அது நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இப்போ இயேசு மரித்தாரு. இப்போ பீட்டருக்கு மனசுல உறுத்திட்டே இருக்கும், ஐயோ என் ஆண்டவரை நான் 3 தடவை மறந்துடுச்சுட்டேனே, நான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள உறுத்திட்டே இருக்கும். அன்னைக்கு சொன்னாரே மாம்சத்துல இருக்கிறக்குள்ளோ நீ மீன்களெல்லாம் விட்டுட்டு பிடிக்கிறதுக்கு மனிதர்களை பிடிச்சிட்டு போன்னு சொன்னாரு, கேட்ச் பீப்புள்னு சொன்னாரு. இப்போ நான் அவரே இறந்துட்ட பிறகு நான் எதுக்கு ஜனங்களை பிடிக்க போனோம், நான் மறுபடியும் பழைய தொழில் என்னோட மீன் பிடிக்கிற தொழிலுக்கு நான் போயிடுறேன்னு அப்படி யோசிச்சு மீன் பிடிக்க போயிட்டாரு. ஸோ நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஜான் 21ஆம் அதிகாரத்துல 1-7 வசனம் வரைக்கும் படிச்சா தெரியும். ஸோ அதுல என்ன சொல்றாருனாக்கா, இவர் ராத்திரியெல்லாம் மீன் பிடிக்கிறாரு, ஒரு மீனும் கிடைக்கல. அப்போ ஆவியானவர் உயிர் தெழுந்த இயேசு நடந்து வராரு. என் பிள்ளைகளே உங்களுக்கு ஏதாவது ஒரு மீன் கிடைச்சதா, ஏதாவது மீன் கிடைச்சதான்னு கேட்கிறாரு. ஒரு மீனும் கிடைக்கல. சரி, அப்ப நீங்க ஒரு வேலை பண்ணுங்க,
போய் அது படக்க கொஞ்சம் ஆழத்தை தள்ளிட்டு வலையை வீசுங்க, வலையை வீசின பிறகு உங்களுக்கு மீன் கிடைக்கும்னு சொல்றாரு. அதே மாதிரி வலையை வீசினாங்க. வேகம் சொல்றதா 153 மீன்கள் கிடைச்சதா. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா ஆச்சு. ஐயோ, எங்க கூட இருந்த இயேசு உயிரோட இருக்கிறாரு. அப்பதான் ஜானுக்கும் பீட்டரும் உணர்ந்தாங்களா அவர் உயிரோட இருக்கிறாரு. சோ அவர் இருந்தக்குள்ள கூட அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. மரித்து எழுந்து உயிர் பெழுத்து உயிர் தேர்தல் ஆன பிறகு அற்புதங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. சோ இது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு. அவர் உயிரோட இருக்கக்குள்ள செஞ்ச முதல் அற்புதம் வந்து தண்ணீரை வந்து திராட்சை ரசமா மாத்துறாரு ஒரு கல்யாணத்துல. அதுக்கு வசனம் இருக்குது. ஜான் 2:11 நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் செஞ்சுட்டு வந்துட்டே இருப்பாரு. சோ இந்த மாதிரி அப்பதான் இவரு பீட்டருக்கும் ஜானு உணர்ந்தாங்களா உயிரோடு இருக்கிறாருன்றது, உயிர் தெரிந்த இயேசுவை உணர்ந்தாங்களாம். சரி, வாசிப்போம் அடுத்த வசனம். இவரு உயிர் தெரிந்த ஆயிட்ட பிறகு நமக்கு என்ன லாபம்? இப்போ வந்து அவரு இறந்துட்டாரு. இப்போ இறந்த பிறகு பரலோகத்துக்கு போயிட்டாரு. 40 நாள் கழிச்சு பரலோகத்துக்கு போயிட்டாரு. அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இப்போ நமக்கு கூட எப்படி இருக்கிறாரு, ஏன் இருக்கிறாரு, எதுக்காக இருக்கிறாரு, நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அதை பத்தி நம்ம படிப்போம். மார்க் 14:19 படிப்போம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஆமென். சோ அவர் பரலோகத்துல எடுத்துக் கொள்ளப்பட்டாரு. வலது பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, பிதா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சரி, அப்படி உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அது எவ்வளவு அவர் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறாரு. அங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பார்ப்போம். வேதம் சொல்லுது. ஹெப்ரூஸ்ல 7ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் வாசிப்போம். அவர் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருனாக்கா நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறாரா. நமக்கு வந்து மாசத்துல இருக்கக்குள்ள நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு. அங்க போய் நம்மளுக்கு ரட்சகரா இருக்கிறாரு. நமக்காக இரவும் பகலும் பிதா கிட்ட பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஐயோ, என் பிள்ளைகளை பிதாவே நீங்க காப்பாத்துங்க, அவங்களுக்கு வந்து எந்த தீமையும் அணுகக்கூடாது, காப்பாத்துங்க சொல்லிட்டு இரவும் பகலும் பரிந்து பேசுகிறாரா. ஹெப்ரூஸ் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அல்லேலூயா. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். சோ இந்த மாதிரி வந்து அவர் வந்து நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. பிதா பக்கத்துல உட்காந்து நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. அவர் வேண்டுதலை செஞ்சுட்டு இருக்கிறாரா. ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டானா, அம்மா, ஜீசஸ் வந்து பூமிக்கு வந்தாரு, அடிக்கடி போய் ஜபம் பண்ணுவாரு, அவருக்கு நீங்க எல்லாரும் கடவுள்னு சொல்றீங்களா, அப்ப யாருக்கிட்ட ஜபம் பண்ணுவாரு அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்களா. ஆமாப்பா, ஜீசஸ் கடவுள் தான். ஆனா அவர் ஜபம் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு முன்மாதிரியா இருந்தாரு, ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாரு. நம்ம ஏன் ஜபம் பண்ணணும், எதுக்காக ஜபம் பண்ணணும், ஜபம் என்பது எவ்வளவு அவசியம் நம்ம வாழ்க்கையில, அது கத்து கொடுக்கறதுக்கு தான் அவர் வந்து ஜபம் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களா. 1 பீட்டர் 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். சோ நமக்காக அவர் ஜபம் பண்ணாரு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு மிகுந்த சத்தத்தோட, பாரத்தோட, கண்ணீரோட நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜபம் பண்ணி இருந்தாரு. இப்பவும் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்பவும் நமக்காக பரிந்து பிதா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு அன்பான தேவன், எவ்வளவு ஆச்சரியம், அவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. படிப்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஆமென். சோ ஒரு எக்ஸாம்பிளா
நமக்காக ஜெபம் எப்படி பண்ணணும், நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்ன்றது ஒரு மாதிரியை வச்சுட்டு போனாரு. ஆனா அந்த ஜெபத்தை வந்து அவர் மிகுந்த சத்தத்தோட கண்ணீரோட ஜெபம் பண்றதுக்குள்ளோ தேவன் அதுக்கு ஆன்சர் பண்ணலையா. ஆனா மிகுந்த பய பக்தியோட அதை ஜெபம் பண்ணதுக்கு அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா. சோ நம்ம எப்படி ஜெபம் பண்ணனாக்கா ஏனாதானோ ஜெபம் பண்ணக்கூடாதுங்க. பய பக்தியோட பிதா கிட்ட ஜெபம் பண்றதுக்குள்ள பய பக்தியோட ஜெபம் பண்ணா. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணமான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். ஆமென். ஆமென். சோ நம்ம பயபக்தியா ஜெபம் பண்ணணும்ன்றது அப்படின்ட்டு அந்த ஜெபத்தை தான் இறைவன் கேட்கப்படும். ஸோ அது அப்போதான் ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய நேரம் நம்மளுக்கு தொல்லைகள், உபதிரவங்கள், கஷ்டங்கள், பாடுகள் அப்படியெல்லாம் வரக்குள்ள ஐயோ போதடா சாமி, இந்த வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு, ஐயோ எனக்கு போச்சு, முடிஞ்சு போச்சு, ஐயோ எனக்கு நான் செத்தே போயிடுறேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய தடவை எனக்கே வந்திருக்குதுங்க. இனி போதும், நான் செத்து போயிடுறான்ன்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்திருக்கு. ஸோ அது அந்த மாதிரி தாட் வந்த ஜனங்களுக்கு வந்து அவரும் பரிந்து பேசியிருக்கிறாரா. ஆனா பழைய ஏற்பாட்டுல நிறைய தீர்க்கதரிசிங்கோ இதே மாதிரி தான் என்ன மாதிரி தான் புலம்பி இருக்கிறாங்க. அதாவது வானத்துல இருந்து அக்னியை வர வைத்த எலியா, அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு வந்து எப்படி கதறி அழுதாரோ தெரியுமா, ஐயோ போதும், என்ன ஆண்டவரே என்னை வந்து எடுத்துக்கொள்ளுங்கன்றது அழுது இருக்கிறாரு. வாசிப்போம் 1 Kingsல 19 சாப்டர் 4th verse படிப்போம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். சரி, இந்த மாதிரி ஒரு எலியான்ற தீர்க்கதரிசி அந்த மாதிரி வந்து ஒரு புலம்பல் அவருக்கு, போதும் தேவனே என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்றது, அது மனம் ஒடிஞ்சிட்டு பேருக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். சரியா? அதுக்கப்புறம் யோபு என்ன சொல்றாரு, யோபு 9th சாப்டர்ல 6th சாப்டர்ல 9th verse, யோபு, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாய் இருக்கும். ஆமென். சோ தேவனே எனக்கு போதும், இந்த இவ்வளோ கஷ்டங்கள் நாங்க சோதனை ரொம்ப அனுபவிச்சுட்டு உங்க கையை நீட்டி என்னை வந்து துண்டு துண்டா கட் பண்ணி போட்டுடுங்கன்னு மன வருத்தத்துல வந்து யோபு சொல்றாரு. அதே யோபு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்க ஒரு கயிறை எடுத்துட்டு என் கழுத்தை நெருக்கி என்ன கொலைய பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஒரு மனசுல வந்து அந்த உபதிரவங்கள் தாங்க முடியாது, கஷ்டங்கள் தாங்க முடியாது, தொல்லைகள் தாங்க முடியாத பட்சத்துல போதடா என்னை கொலை பண்ணிடுங்கன்ற அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. யோபு 7ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். அல்லேலூயா. அதனால் என் ஆத்துமா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோட உயிரோடு இருக்கிறதையும் பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. ஆமென். சோ மரணம் தான் அவங்களுக்கு எண்டு, அதுக்கு முடிவு மரணம் தான், அந்த மாதிரி நினைச்சிடுறாங்க. அதே நேரத்துல வந்து மோசஸ் என்ற பக்தர் வந்து எப்படி சொல்றாரு, நம்பர்ஸ்ல 11ஆம் அதிகாரத்துல 11ல இருந்து 15 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஐயோ ஆண்டவரே, இந்த உபதிரவம் எல்லாம் என்னால பார்க்க முடியாதுப்பா, என்னால அனுபவிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, நீங்க என்ன பேசாம கொலை பண்ணிடுங்க போதும் எனக்குன்னு அந்த மாதிரி புலம்புற ஜனங்க இருந்தாங்க. ஆனா நமக்காக இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவரு பிதா கிட்ட அவ்வளோ நமக்காக பரிந்து அந்த மாதிரி கூக்குரல் சத்தமிட்டு ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு நமக்காக. ஐயோ என் பிள்ளைகளை காப்பாத்துங்க, என் பிள்ளைகள் இப்படிதான் பிதாவே ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அந்த ஜெபத்துக்கெல்லாம் நீங்க பதில் கொடுக்காதீங்க, அவங்க வந்து புலம்புறக்குள்ள அவங்கள இந்த தீமையில இருந்து என் பிள்ளைகளை நீங்க ரட்சிங்க, நமக்காக
பரிந்து பேசியிருக்கிறாரு. அதனால கவலையே படாதீங்க. அன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணாரோ இன்னைக்கும் உங்களை காக்கிற வல்லவரா இருக்கிறார் தேவன். அவர் உயிர் தெரிந்து இன்னைக்கு உயிரோட இருக்கிறாரு. உங்களுக்கு எந்த தீமைகள் வந்தாலும் சரி, எந்த உபத்திரங்கள் வந்தாலும் சரி, நீங்க ஐயோ நான் செத்துட்டா போதும்ன்ற ஒரு முடிவுக்கு வர டைம்ல உங்களுக்காக ஏற்கனவே பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இருந்தாரு, இப்ப கூட இருக்கிறாரு. பரலோகத்துல விண்ணுலகத்துல பிதா கிட்ட உங்களுக்காக பரிந்து பேசிட்டு கொண்டே இருக்கிறாரு. அதனால கவலையே படாதீங்க. நீங்க பயபக்தியா ஜெபம் பண்ணுங்க. உபத்திரம் வந்ததா நீங்க பயபக்தியா ஜெபம் பண்ணுங்க, கீழ்ப்படிந்து ஜெபம் பண்ணுங்க. சோ உங்களுக்கு உங்க ஜெபம் கேட்கப்படும். சோ அதனாலதான் நமக்காக இயேசு கிறிஸ்து ரட்சகராய் இருக்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க கவலையே படாதீங்க. என்னன்னாக்கா ஆண்டவர் நல்ல வேலைகள் செய்யற ஜனங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, நீசர்களுக்கு முன்னாடி நிக்க மாட்டாங்களா, ராஜாக்களுக்கு முன்னாடி நிப்பாங்களா. நல்ல வேலைகளை ஜாக்கிரதையா அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ஜாக்கிரதையா பண்ணிருங்கோ. நீசர்களுக்கு முன்னாடி நிக்க மாட்டாங்க, ராஜாக்கு முன்னாடி அதாவது பிதாக்கு முன்னாடி நிப்பாங்களா. அதுக்கு ஆதார வசனம் நம்ம படிப்போம். ப்ராவர்ப்ஸ்ல 22ஆம் அதிகாரத்துல, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். சோ நீங்க இந்த வசனத்தை நீங்க ஆழமா நீங்க தியானம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா புரியும். நீசர்கள் என்னன்னாக்கா செண்டாளர்கள், தீமை செய்கிறவர்கள், உபத்திரம் செய்கிறவர்கள், துன்மார்கர்கள், கேடானவர்கள், கஷ்டத்தையே கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவர்கள், சூன்யக்காரர்கள். உங்க வீட்டிலே இருப்பாங்க, உங்க எதிரி உங்க வீட்டிலே இருப்பாங்க. நல்ல காரியங்கள் செய்யறவங்க ஜாக்கிரதையா இருந்துங்க, நீசருக்கு முன்னாடி நிக்க மாட்டாங்க. ஆனா அந்த நீசர்கள் உங்க கூடவே இருப்பாங்க. அந்த நீசர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ள ஜனங்க தெரியுமா? நீங்க மனிதரை அவங்க உயிர் எடுக்க கூட தயங்க மாட்டாங்க, அந்த ரத்தத்தை குடிக்கிற வரைக்கும் தயங்க மாட்டாங்க, அவங்களோட வாழ்க்கையை அழிக்க வரைக்கும் தயங்க மாட்டாங்க. அவங்க எது வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அவங்களுக்கு கேர பண்ண மாட்டாங்க. இவங்க மொத்தத்துல சாகணும். அந்த மாதிரி ஒரு நீசர்கள் அவங்க இருக்கிறக்குள்ளோ நம்ம ஜாக்கிரதையா இருந்து பிதா கிட்ட முன்னாடி நம்ம நிக்கணும். இந்த நீசர்கள் தன் ஜனங்களே கூடவே இருப்பாங்க. அது நம்ம குடும்பத்திலும் இருக்கலாம், நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம், நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், நம்ம தெருவுல இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த நீசர்கள் முன்னாடி நீங்க நிக்க கூடாதுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்க குடும்பத்திலே உங்களுக்கு சூனிய வைக்க கூட தயங்க மாட்டாங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பிசாசு கையில கொடுத்து, அதாவது சூனிய வச்சு அது மூலமா உங்களை பாதிக்கப்படுற ஒரு சில ஜனங்களுக்காக, இந்த ஜனங்கள்ல இருந்து என் பிள்ளைகளை நீங்க காப்பாத்து பிதாவேன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு நமக்காக ஜெபிச்சிருக்கிறாரு. அதனால நீங்க எந்த விஷயத்துக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. சோ நீங்க உங்களுக்காக இப்பவும் அவர் பரிந்து பேசி, பிதாவே இந்த நீசர்கள்ட்ட இருந்து, இந்த பொல்லாதவர்கள்ட்ட இருந்து, இந்த தீமை செய்வர்கள்ட்ட இருந்து என் பிள்ளைகளை நீங்க காப்பாத்து ஆண்டவரே. இந்த பிசாசு இவங்களை நடத்துற பாடுல இருந்து, இந்த தீமையில இருந்து அவங்களோட ஆத்மாவை காப்பாத்து, என் பிள்ளைகளை காப்பாத்துன்னு நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ அவர் உயிர் தெரிந்து உயிரோட இருக்கிற ஒரு தேவன், நமக்காக வாழ்கிற ஒரு தேவன். சோ அவர் உயிரோட இருக்கிறாரு. அதுதான் அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிறத விட உன்னில் இருக்கிற அந்த இயேசு ரொம்ப பெரியவர்னு வசனம் சொல்லுது. 1 John 4:4 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 1 John 4:4 இயேசு நிமித்தம் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம், பெருமை எல்லாமே கிடைக்கும். உங்க உள்ளத்துல இயேசு இல்லைன்னாக்கா உங்களுக்கு எந்த பெருமையும் இல்லை, எந்த மேன்மையும் இல்லை. Jesus is not there, you are nothing. So அதனால இந்த நீசர்களுக்கு முன்னாடி நிக்காம நீங்க ராஜாக்கு முன்னாடி நில்லுங்க. வாசிப்போம். அல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனையும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஆமென். சோ நம்மக்குள்ள இருக்கிற இயேசு ரொம்ப பெரியவர். சோ அதனால நம்மளுக்காக பரிந்து பேசுறதுக்கு ஜீசஸ் இருக்கிறார், இயேசு இருக்கிறாரு. ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, இதுக்கப்புறமும் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நம்மள காப்பாத்துறதுக்கு இயேசு இருக்கிறக்குள்ளோ நீங்க நீசருக்கு முன்னாடி நிக்காதீங்க.
படிங்க. இப்ப நம்ம பிதா கிட்ட வந்து எப்படி பேர் எடுக்கணும் தெரியுங்களா? தாவீத போல பேர் எடுக்கணும். தாவீது வந்து பிதாவோட இருதயத்தை தொட்டாராம். அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ நல்ல ஒரு மனிதனா தாவீது இருந்தாரா, பிதாவோட சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றுறது. ஏன்னா தாவீது நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த வீட்டுல வந்து அவ்வளோ குழப்பங்கள், அப்படி இருந்தும் பட்சத்திலையும் அந்த அவ்வளோ உபதிரம் தொல்லைகள் எல்லாம் வந்த பிறகு கூட அவர் தேவனோட சித்தத்தை வந்து நிறைவேற்றத்துல ரொம்ப உறுதியா இருந்தாராம். சோ அந்த மாதிரி ஒரு பேர் வந்து தேவனோட வாயில நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வாங்கணும். அந்த மாதிரி நல்ல பேர். ஆஹா, இந்த என் மகள், இந்த என் மகன் என்னோட சித்தத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. சோ அப்பதாங்க அவரோட காருண்யம், அவரோட கிருபை நம்மளுக்கு வந்து கிடைக்கும், அவரோட பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஜனங்களை, மனிதர்களை நம்பாதீங்க, தேவனை நம்புங்க. அவரோட சித்தத்தை படி நம்ம உண்மையா நடக்கணும். நம்ம வாழ்க்கையில உண்மையா நடந்து, பரிசுத்தமா நடந்து, தேவ சித்தத்தின் படி நம்ம நடந்தா தாவீத போல ஒரு பேரு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வாங்கலாம், ஒவ்வொருத்தரும் வாங்கலாம். அதோட ஆதார வசனம் படிக்கலாம். 13 ஆக்ட்ஸ் 13:22. அல்லேலூயா. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆமென். சோ இந்த மாதிரி சாட்சி தேவன் நமக்கு பத்தி கொடுக்கணும். இப்ப நம்ம எப்படி நேர்மையா இருக்கிறோம், நம்ம உண்மையா இருக்கிறோமா, நம்ம சத்தியத்தை பேசுறோமா, தேவனுக்கு சித்தமானது பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கிறக்குள்ளோ, அவருக்கு சித்தத்தெல்லாம் நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கிறக்குள்ளோ, அவர் வந்து ஆஹா, இவன் எனக்கு இருதயத்துக்கு ஏத்தமானவன், எனக்கு வந்து இவன் சாட்சி கொடுப்பான், அந்த ஒரு விசுவாசம் பிதா கிட்ட வர மாதிரி இருக்கணும்னா நம்ம நடந்துக்கிற முறையில தாங்க இருக்கு. நம்ம அந்த மாதிரி இங்க நடக்கணும். சோ அந்த மாதிரி பேரு நம்ம தாவீத போல பேர் வாங்கணும். சோ ஒவ்வொருத்தரும் இந்த செய்தி கேட்கணுங்க, எல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொருத்தரும் பிதாவோட சித்தம் என்னன்றது தெரிஞ்சுட்டு அதன்படி நீங்க நடுங்க. பிதா சொல்லணும், இவன் எனக்கு சாட்சியா நிக்கிறான், அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு கான்பிடென்ட் நம்ம நடக்கிற விதத்துல பிதாக்கு நீங்க தாங்க கொடுக்கணும். சோ அப்படி வந்து ஒவ்வொருத்தரும் நீங்க பண்ணா பிதா வந்து நம்மளுக்கு வந்து ரட்சிப்பு வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு, பாதுகாப்பு கொடுப்பாரு. நம்மள வந்து எந்த தீமை வந்தாலும் நம்மளை காப்பார், நம்ம ஆத்மாவை காப்பார். நம்மளோட ஆத்மா மிக மிக முக்கியங்க. அந்த ஆத்மா தான் நித்திய ஜீவன் போற ஆத்மா, நித்தியமா பரலோகத்துல வாழ போற ஆத்மா. அந்த ஆத்மாவை பாதுகாக்கிற ஒரே தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரு தான் வழி நமக்கு. சரி, இப்போ இயேசு வந்து இறந்த பிறகு பரலோகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்றத பார்ப்போம். ரோமன்ஸ்ல 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். ஆமென். சோ அவர் இரவும் பகலும் இதுதாங்க பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் தான் மரித்தாரு, அவர் தான் எழுந்தாரு, அவர் தான் நமக்காக வேண்டுதல் செய்யறாரு, அவர் தாங்க பிதா. எல்லாமே அவர் தான், ட்ரினிட்டி, முப்பெரும் தேவன். சோ இவர் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்பவும் நமக்காக அவரு பரிந்து பேசிட்டு நம்மளுக்கு நல்லபடியா வழி நடத்திட்டு இந்த நீசர்களுக்கு முன்னாடி நிக்காம நம்மளை பாதுகாத்து தீமையில இருந்து நம்மளை ரட்சித்து இருக்கிறாரு. சரி, இப்ப அடுத்தது வாசிப்போம். ஹெப்ரூஸ்ல 4ஆம் அதிகாரத்துல 15-16 வசனம் வாசிப்போம். நமக்காக அவர் எந்நேரம் மன்றாடுகிறாரு. அவர் எதுக்காக மன்றாடுகிறாருனாக்கா, நம்ம ஆன்மீக வாழ்க்கையில உள்ள பலகீனத்துக்காகவும் விசுவாசத்தில் உள்ள பலகீனத்துக்காகவும் இரவும் பகலும் அவர் வேண்டுதல் செய்து நமக்காக பரிந்து பேசி மன்றாடுகிறார். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். சோ நம்மளோட பலவீனங்கள்,
அதுக்கு வச்சு அவர் பரிதாபமா அவர் வந்து மன்றாடி பேசுறாரு பிதா கிட்ட. ஆன்மீக வாழ்க்கையில பலகீனம் வரலாம், விசுவாசத்துல பலகீனம் வரலாம். நிறைய நேரங்க எனக்கு வந்து விசுவாசத்துல ஒரு காலகட்டத்துல ரொம்பவே பலகீனம் ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு வாழ்க்கையா, இவ்வளவு மெஸ்ஸா இருக்குது என்னோட லைஃப், இனி போதும் நான் சாகவே போடுறன்ற அளவுக்கு முடிவுக்கு வந்த பிறகு நான் வந்து அவர்கிட்ட கேட்கிறேன், நான் ஆண்டவரை பார்த்து, இவ்வளோ கஷ்டங்கள் நீங்க கொடுத்தீங்களே, உங்க மனசு என்ன கல்லாயிடுச்சா, இறக்கமே இல்லையான்னு ஜீசஸை பார்த்து கேட்கறதுக்குள்ளோ அவர் வந்து என்னை பார்த்துட்டு ஏற்கனவே எனக்காக பரிந்து பிதா கிட்ட பேசி வச்சிருக்கிறாருங்க. அது அப்புறம்தான் எனக்கு தெரிய வந்தது, என்னோட தரப்புல உள்ள நியாயத்துக்கு அவரு வாதாடி, பிதா கிட்ட வாதாடி என் மகளை அனுப்பி விடுறேன், நான் உயிர் கொடுத்து மறுபடியும் அனுப்பி விடுறேன். இங்க நடந்த சில சம்பவங்களை அவ போய் கண்டிப்பா ஜனங்களுக்கு அறிவிப்பாள், தெரிவிப்பாள். அந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம், பரலோகம் என் மேல இப்ப கூட வச்சிருக்கு. ஸோ அதனால நான் பரலோகத்துக்கு உண்மையா கட்டுப்பட்டு பயபக்தியோடு இருந்து அவரோட வல்லமைகள், மகத்துவங்கள், அவர் என்ன எதிர்பார்த்தாரு, அவரோட சித்தம் என்னன்றது ஜனங்களுக்கு நான் கண்டிப்பா தெரிய வைப்பேன். இப்ப கூட தெரிய வச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதோட ஆதார வசனம் ரோமன்ஸ்ல 14:1, பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஆமென். சோ இந்த மாதிரி ஐயோ அந்த மனநிலத்தை வந்து நீங்க குற்றமா எண்ணிக்காதீங்க தேவனே, பிதாட்ட இயேசு சொல்றாரு. சோ நமக்காக பரிந்து பேசுறதுக்கு அவர் இஸ் தேர் வித் அஸ். ஆனா நம்ம எப்படி நடந்துக்கிறோம், உண்மையா நடந்துக்கணும். அப்பதான் உங்க மேல வந்து அவர் வந்து இரக்கம், அவரோட கிருபை நம்மளுக்கு கிடைக்கும், அவரோட காருண்யம் நம்மளுக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி நடக்கிற ஜனங்களை வந்து அவர் வந்து பரிந்து பேசுறாரு. சரி, இப்ப வந்து சங்கீதம்ல 77ஆம் அதிகாரத்துல 7-10 படிப்போம். நம்ம நான் இப்படி சொன்னேன் இல்லைங்களா, விண்ணுலகத்துல நமக்காக பரிந்து பேசுற ஒரு தேவன், அதாவது இயேசு மட்டும்தாங்க நமக்காக. சோ பரலோகத்துல நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. அவரோட கிருபை நமக்கு பலனை கொடுக்கும், நம்மளுக்கு ஒரு நாளும் அது பலகீனத்தை கொடுக்காது. சோ இயேசு உயிரோட இருக்கிறாரு, அவரை நம்ம வந்து வேண்டிக்கணும், நம்மளுக்கு கண்டிப்பா அவர் நமக்கு உதவி செய்வாரு. சங்கீதம் 77:7-10 படிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனியும் ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். ஆமென். சோ உன்னதமான இடத்துல இருக்கிற நம்ம இயேசு வந்து நமக்காக வந்து பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. சோ உங்களோட பலகீனம், விசுவாசத்துல பலகீனம் ஆகாதீங்க. என்ன மாதிரி நீங்களும் பலகீனம் ஆகாதீங்க, விசுவாசத்தோட நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு இயேசு இருக்கிறாரு. சோ இப்ப வரைக்கும் அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, ஏற்கனவே பண்ணி வச்சுட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அவர் உயிருள்ள தேவனா இருக்கிறாரு. ஸோ அவரோட கிருபை நமக்கு வந்து ரொம்ப, அவரோட தயவு நமக்கு ரொம்ப அவசியம். நமக்கு வந்து இயேசு நமக்குள்ள இருந்தா நமக்கு மேன்மையை கொடுக்கும். இயேசு இல்லைனாக்கா நம்ம ஒண்ணுமே கிடையாதுங்க. நமக்காக பரிந்து பேசுற ஒரே தேவன் அவர் தான். நம்மளையும் காக்கும், நம்மளோட ஆத்மாவும் காக்கும். எந்த தீமையிலிருந்தும் உங்களை ரட்சிப்பாரு, உங்களை கைவிட மாட்டாரு. ஆண்டவர் வந்து விசுவாசத்தோடு நீங்க இரவும் பகலும் ஜெபம் பண்ணுங்க, ஒரு நொடி கூட அவரை விட்டு விலகாதீங்க. அதனால நான் சொல்றேன், ஏன்னா அவர் உயிருள்ள தேவன் உங்க கூடவே இருக்கிறாரு. அவர் உயிர் தெழுந்து ஆயிடுச்சு. அவர் இப்பவும் ஹீஸ் எ லிவிங் காட். இப்ப இந்த சபையில அவர் இருக்கிறாருன்றது என்னால உணர முடியும். அவர் இருக்கிறாருன்றது நீங்க வந்து நம்பிக்கையோட இருங்க, விசுவாசத்தோட இருங்க. he is there next to me. அவர் என்னோட வார்த்தைகள் வந்து அவர் கவனமா கேட்டுட்டு இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தரோட நேர் பார்வையில நம்ம இருக்கிறோம். ஆவியானவர் முன்னில் பாதி தங்கி இருக்கிறாரு. நீ என்ன பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன பேசிட்டு இருக்கிற, என்ன டெக்ஸ்ட் பண்ற, என்ன படிக்கிற, நீ என்ன பாக்குற, எல்லாமே அவருக்கு கவனிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால தேவனோட சித்தம் என்னன்றது புரிஞ்சு அதன்படி நம்ம நடந்து தாவீத போல ஒரு பேர் வாங்கின, ஆஹா இவன் என்னோட சித்தத்தை படி நடந்திருக்கிறா, அந்த இவன் எனக்கு சாட்சியா இவன் நிப்பா. அதனாலதான் அந்த தாவீத அவ்வளவு ஒரு ராஜாவாகி உயர்த்தி
வச்சார், ஒரு ஆட்டு மேய்க்கிறவரன் ராஜாவாகி உயர்த்தி வச்சார். அது போல நம்ம ராஜாக்கு முன்னாடி நம்ம போய் நிக்கிறக்குள்ளோ, நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தக்குள்ளோ தன் வேலைகளை ஜாக்கிரதையா பண்ணணும், தடுமாறக்கூடாது. ஸோ இந்த தடுமாற்றம் நம்மளுக்கு வேணாம், ஆண்டவர் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம கவலையே படாம நம்ம ஜெபம் பண்ணுவோம், விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா ஜெபம் எவ்வளவு அவசியம், எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும்னு ஏற்கனவே இயேசு நம்மளுக்கு முன்மாதிரியா காமிச்சு கூட கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. இன்னும் என்னங்க உங்களுக்கு தேவை வரும், பயபக்தியை நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெபமும் கேட்கப்படும். நீங்க சத்தமா அழுது ஜபிக்கிறது கேட்கலன்னா கூட, நீங்க அழுது ஜபிக்கலன்னா கூட பயபக்தியா ஜபிச்சாலே உங்களுக்கு அந்த ஜபம் கேட்கப்படும். ஸோ எப்படி ஜபம் பண்ணாலே உங்களுக்கு கேட்கப்படும். ஆனா உண்மையா ஜபம் பண்ணுங்க, உங்களுக்குள்ள உண்மை இருக்கணும். நீங்க உண்மை இல்லாத பட்சத்துல அவன் சாகணும், அவனை நான் பழி வாங்கணும், அவன் நரகத்துக்கு போகணும், அந்த மாதிரி பண்ற ஜபம் கண்டிப்பா அவர் கேட்கவும் மாட்டாரு. நியாயம் இருக்கணும், உண்மை இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜபம் பண்ணா கடவுள் கண்டிப்பா கேட்பாரு. விசுவாசத்தோட இருங்க, ஏன்னா அவர் உயிரோட இருக்கிற ஒரு தேவன். இந்த செய்தியை கேட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜீவனுள்ள கடவுள் உயிரோட இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அந்த 40 நாள் தான் தரிசனமாய் கொடுத்தாருன்றது இல்லைங்க, இப்போ கூட அவர் தரிசனம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க உண்மையா நீங்க ஜெபம் பண்ணா அவர் தரிசனம் கொடுப்பாரு. விசுவாசத்தோட இருங்க. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, நீங்க உயிரோடு இருக்கிற ஒரு செய்தியை ஆண்டவரே மூலமா ஜனங்களுக்கு மிக சுலபமா புரிய வச்சதுக்காக நன்றி அப்பா. நீங்க உயிர் தெழுந்து இருக்கிறது எங்களுக்காக, நமக்காக மட்டுமேன்றது கன்ஃபார்மா எங்களுக்கு தெரிய வந்தது ஆண்டவரே. யூ ஆர் லிவிங், யூ ஆர் ரைசிங் ஃபார் அஸ் அப்பா. ஆண்டவரே, எங்களோட கூட ஒவ்வொரு நொடியும் நீங்க இருக்கணும் ஆண்டவரே. எந்த தீமையும் எங்களுக்கு கிட்ட அணுகாதபடி எங்களை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்களோட ஆத்மாவை நீங்க பாதுகாக்கணும் ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா, நீங்க தான் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தேவன். எங்களை ஒவ்வொரு நாளும் அழகா நீங்க வழி நடத்தி கொண்டு வர்றீங்க ஆண்டவரே. அதை நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களை எந்த ஒரு சிக்கல்ல மாட்டாதபடி, சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவரே, இந்த துன்மார்கிட்ட இருந்து, இந்த நீசர்கள்ட்ட இருந்து எங்களை விலக்கி நீங்க காத்து கொள்ளணும் ஆண்டவரே. எதிரி உன் வீட்டிலே இருக்கிறது நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்க ஜாக்கிரதையா எடுத்துக்கொண்டு நாங்க நடந்துட்டு ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் எதுவோ அதை நாங்க உண்மையா நாங்க செய்யும்படியாக எங்களுக்கு நீங்க செய்ய வைக்கணும் ஆண்டவரே. உங்களோட தயவு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க அதுக்கு உதவி செய்யுங்கள் ஆவியானவரே. எங்களை இம்மாற்றும் நீங்க வழி நடத்தி கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. நீர் மாற்றும் மகிமைப்படுங்கள் ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.